நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். படித்ததில் பிடித்தது கதைகள் மூலம் மீண்டும் உங்களோடு இணைவது நிர்மலா சிவக்குமார். நம்முடைய சேனலில் வரக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். என் பெயர் ஹரிவருணி. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த இல்லத்தரசி. என் தந்தை ஒருவரை தவிர வேறு யாரும் உறவினர்கள் இல்லாத நிலையில் நான் வளர்ந்தேன். என்னுடைய கணவர் உறவு முறையில் அவருக்கென்று யாருமே இல்லை. நல்ல இடத்திலிருந்து சம்பந்தம் வந்ததால் ஜாதகம் வந்தவுடனேயே எனது அப்பா எங்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். என் கணவர் பெயர் சங்கரமூர்த்தி. என் கணவர் என்னை மிகவும் நேசிப்பவர். நானும் அவரை உயிராக விரும்பினேன். அவர் நல்ல திறமைசாலி. சொந்தமாக தொழில் செய்கிறார். அதில் நல்ல வருமானம் கிடைக்கிறது. எங்கள் வீடு பெரிதாக இருக்கும். மேலும் கீழும் ஒவ்வொரு போர்ஷன் இருக்கிறது. எங்களுக்கு தேவையான அனைத்து வீட்டு சாமான்களையும் என் கணவர் இந்த வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறார். திருமணம் ஆன பின்பு 3 வருடங்கள் சந்தோஷமாக கழிந்தது. எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை. அன்று ஒரு நாள் எனது கணவரும் தந்தையும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது விபத்துக்குள்ளானார். தலையில் பலமாக அடிபட்டதால் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். எனது தந்தையை கணவனை இழந்து தனித்து விடப்பட்டேன். எனக்கென்று யாருமில்லாத ஒரு சூழ்நிலை உருவானது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. அதற்கு பிறகு என் வாழ்க்கையே இருண்டது போலானது. நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனது கணவரும் தந்தையும் நண்பர்கள் போன்று மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தனர். ஆனால் இப்போது குழந்தை கூட எனக்கு இல்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் என்னை விட்டு பிரிந்து விட்டனர். ஒரு நாள் இன்சூரன்ஸ் அலுவலகத்திலிருந்து ஒருவர் வந்தார். எனது கணவர் 1 கோடி ரூபாய்க்கு அவர் பெயரில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பதாக சொன்னார். அதற்கு நாமினியாக எனது பெயரை கொடுத்திருக்கிறார். என் கணவர் மிகவும் நல்லவர். அதனால்தான் அவர் இறப்புக்கு பிறகு கூட என் வாழ்க்கையை பற்றி யோசித்திருக்கிறார். இன்சூரன்ஸ் பணம் எனது அக்கவுண்டிற்கு வந்தது. அந்த பணம் அவரது அன்பின் அடையாளம். எனவே அந்த 1 கோடி ரூபாயை நான் செலவு செய்யக்கூடாது என்று எண்ணி பணத்தை டெபாசிட் செய்தேன். வருகின்ற வட்டி பணத்தில் வாழ்க்கையை நடத்திவிடலாம் என்று முடிவு செய்தேன். நான் ஒருத்திதானே, இனி என்ன செலவு பெரிதாக ஆகப் போகிறது என்று எண்ணிக்கொண்டேன். அதன்படியே வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது. வேறு ஒரு திருமணம் பற்றியெல்லாம் என் கனவில் கூட நான் நினைக்கவில்லை. அவ்வாறு போனால் என் வாழ்வு முன்னேறுவதற்கு பதிலாக சீரழிந்து விடுமோ என்று பயந்தேன். இப்படித்தான் இனிமேல் என் வாழ்க்கை என்று என் மனதில் உறுதியாய் பதித்து கொண்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்னைத் தவிர யாரும் இல்லை. வீடும் மிக பெரியதாக இருந்தது. எனவே இந்த வீட்டில் தனியாக இருக்க மிகவும் பயமாக இருந்தது. ஏனென்றால் வீடு ஊரை விட்டு சிறிது தொலைவில்தான் இருக்கிறது. இரவில் வரும் நாய் மற்றும் பூனை சத்தங்கள் கேட்டு என் நெஞ்சில் பயம் வந்தது. அன்று ஆரம்பித்த அந்த பயம் தினமும் இரவு தூங்கும் போதெல்லாம் வர ஆரம்பித்தது. தனிமையின் வலி என்றுமே மிக கொடியதுதானே. இந்த பயம் எப்போது என் வாழ்க்கையை விட்டு வெளியேறப் போகிறது? அதையே நினைத்து கொண்டு படுத்திருந்த போது என் வீட்டின் மேல் போர்ஷனை வாடகைக்கு விட வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது. அவ்வாறு வாடகைக்கு விட்டால் வீட்டில் மேலும் ஒரு குடும்பம் ஒரே வீட்டில் இருப்பார்கள். அப்படியென்றால் எனக்கு ஆதரவாக இருக்கப் போகும் அவர்களால் எனது முழு நாளும் பயமின்றி கடந்துவிடும். இரவிலும் நான் பயப்பட தேவையில்லை என்று நினைத்தேன். அதேபோல் வீட்டிற்கு வரவேண்டியவர்கள் ஒழுக்கமான குடும்பமாகவும் இருக்க வேண்டும். எனவே புரோக்கர்களிடம் சொல்லிவிட்டேன். பேச்சுலர் யாருக்கும் வீடு கொடுக்க விருப்பமில்லை. குடும்பஸ்தர்களுக்கு மட்டும்தான் வீடு என்று சொல்லிவிட்டேன். மேலும் ஊருக்குள் இருக்கும் மக்களிடமும் எனது வீடு வாடகைக்கு காலியாக உள்ளது என்பதை சொல்லிவிட்டேன். அடுத்த நாள் அதிகாலை நான் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது இருவர் நின்று கொண்டிருந்தனர். ஒரு வயதான பெண், ஏறக்குறைய 45 வயதாக தெரிந்தது, மற்றும் ஒரு இளைஞன் 30 வயது இருக்கலாம். நாங்கள் இருவரும் இந்த வீட்டில் வசிக்க விரும்புகிறோம். வாடகைக்கு எங்களுக்கு வீடு வேண்டும் என்றனர். ஒரு தாய் மற்றும் மகனுக்கு வீட்டை தரலாமா வேண்டாமா என்று யோசித்து அந்த பெண் பார்ப்பதற்கு நல்ல பெண் போல் இருந்ததால் சரி என்று சம்மதித்தேன். நல்லது,
அம்மா மகன் மட்டும்தான் வீட்டில் இருப்பீர்களா என்று கேட்டேன். எங்கள் இருவரைத் தவிர யாரும் வீட்டிற்கு வரமாட்டார்கள். எங்களுக்கு சொந்தம் என்றெல்லாம் யாரும் இல்லை. மேலும் நாங்கள் இருவரும் தாய் மகன் அல்ல, கணவன் மனைவி என்றார் அந்த ஆண். இதை கேட்டு அதிர்ந்து போனேன். அந்த பையன் மிகவும் அழகாக இருந்தான். அவன் பெயர் குணச்சித்திரன். எல்லோரும் குணா என்று அழைப்பார்கள் என்றார். அவனுடைய மனைவி பெயர் சரண்யா என்றான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான் போல. இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்ததால் அவர்கள் இருவரும் இந்த ஊரில் வீடு தேடி வந்தனர் என்று தெரிய வந்தது. எப்படி ஒரு வயதான பெண் ஒரு இளைஞனை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று யோசித்து கொண்டே நான், மன்னித்து கொள்ளுங்கள், இருவரும் கணவன் மனைவி என்பது எனக்கு தெரியாமல் தவறாக அம்மா மகன் என்று நினைத்துவிட்டேன் என்றேன். அதற்கு பரவாயில்லை, எல்லோரும் அவ்வாறுதான் நினைத்து ஆச்சரியப்படுகிறார்கள் என்றார் குணா. அந்த பெண் எதுவும் பேசவில்லை. அப்போது அவர், மேடம், நாங்கள் இருவரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் வேலை செய்யும் நிறுவனத்தின் கிளை இங்கிருந்து மிக அருகில் உள்ளது. உங்கள் வீட்டை வாடகைக்கு கொடுத்தால் நான் தினமும் வேலைக்கு சென்று வர எளிதாக இருக்கும். மேலும் என் மனைவி இங்கே பாதுகாப்பாக இருப்பார் என்றார். நான், ஆம், நிச்சயமாக உங்களை இந்த வீட்டில் தங்க அனுமதிக்கிறேன் என்றேன். அப்போதும் அந்த பெண் அமைதியாகவே நின்றாள். அறை சாவியை எடுத்து அவர்களிடம் கொடுத்து அட்வான்ஸ் மற்றும் வாடகை பற்றி விளக்கினேன். நிறுவனத்திலிருந்து நேரடியாக வங்கி கணக்கிற்கு வாடகையை செலுத்தி விடுவார்கள் என்று அவர் கூறியதால் வாடகை சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்கள் அனைத்தையும் அடுத்த நாள் செய்து கொடுத்தேன். ஓரிரு நாட்களில் வீட்டு சாமான்கள் அனைத்தையும் இறக்கி இங்கே செட்டிலானார்கள். அனைத்து விதமான வீட்டு சாமான்களும் இருந்தது, மிகவும் ஆடம்பரமான பொருட்களும் கூட. இறுதியாக நான் விரும்பியபடி பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஆனால் இவர்களுக்குள் எப்படி திருமணம் நடந்தது என்பது கேள்விக்குறியாகவே இருந்தது. எனவே அன்று பகல் நேரத்தில் அவன் வேலைக்கு சென்ற பிறகு அந்த பெண்ணிடம் பேச நினைத்து கதவை தட்டினேன். ஆனால் அவள் கதவை திறக்கவே இல்லை. ஒருவேளை அசதியில் தூங்கியிருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். மேலும் ஓரிரு வாரங்கள் கடந்தது. அவளுடன் என்னால் பேசக்கூட முடியவில்லை. ஏனென்றால் நான் பார்க்கும்போதெல்லாம் அவள் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. அவருடைய கணவர் காலை 9 மணிக்கெல்லாம் சரியாக அலுவலகத்திற்கு சென்று விடுவார். இரவு 10 மணி அல்லது அதற்கு மேல்தான் வருவார். அக்கம் பக்கத்தில் புதிதாக யாராவது வந்தால் அவர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுங்கள் என்று அப்பா என்னிடம் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அப்படி செய்வது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் அவர்களுடன் பேச நல்ல ஒரு வாய்ப்பும் உருவாகிறது. நல்ல நட்பு கிடைக்கவும் அது ஒரு ஊன்றுகோலாய் இருக்கும். இதையெல்லாம் யோசித்து அவர்கள் இருவருக்கும் உணவு சமைக்க முடிவு செய்தேன். காலை நான் நேரமே எழுந்து உணவு தயாரித்து அவர்களை சாப்பிட கூப்பிடலாம் என்று நினைத்து வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்த போது குணா வீட்டின் மெயின் கேட்டை திறந்து வெளியே போய்க் கொண்டிருந்தார். நான் மேல் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினேன். பாதி கதவை திறந்தபடி சரண்யா வெளியே எட்டி பார்த்தாள். உங்கள் இருவருக்கும் உணவு சமைத்துள்ளேன். இன்று நீங்கள் இருவரும் எனது வீட்டில் சாப்பிட்டு கொள்ளுங்கள் என்றேன். இல்லை, இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு பிடிக்காது. மேலும் எனது கணவர் ஏற்கனவே அலுவலக வேலைக்கு சென்று விட்டார். நன்றி என்று சொல்லி சிரித்தவாறு கதவை பூட்டினார். எனக்கு அந்த நிகழ்வு முகத்தில் அடித்தது போல் ஆகிவிட்டது. நான் திரும்பி வீட்டுக்குள் வந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்த போது குணா வெளியே போய்விட்டு திரும்ப வந்தார். உங்கள் இருவருக்காகவும் உணவு சமைத்தேன். அதை உங்கள் மனைவியிடம் கொடுத்து விடவா என்றேன். ஓ, என் மனைவி சரண்யாவிடமா? அவளுக்கு அடிக்கடி தலைவலி வரும், அதனால் அவள் அறையில் தூங்குகிறாள் என்றார். ஆனால் நான் மேலே சென்று பார்த்தபோது அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார் என்றேன். அவர், இல்லை இல்லை, உணவு சமைக்கும்போது திடீரென்று அவளுக்கு தலைவலி வந்து தூங்கிவிட்டாள். இப்படி அரை தூக்கத்திலிருந்து எழுந்தால் அவளுக்கு தலை இன்னும் வலிக்கும். மேலே சென்று அவளை தொல்லையெல்லாம் செய்ய வேண்டாம். என்னிடம் கொடுங்கள், நாங்கள் மேலே சென்று சாப்பிட்டு கொள்கிறோம். மேலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லுங்கள். அவளை நீங்கள் எதுவும் தொல்லை செய்ய வேண்டாம் என்றார். இதை கேட்ட பிறகு நான் எதுவும் பேசவில்லை. நான் சமைத்த சாப்பாட்டை பாத்திரங்களில் போட்டு கொடுத்தேன். குணா ஏன் எதையோ சமாளிப்பது போல் பேசினார். அவருடைய மனைவி சரண்யா நன்றாகத்தான் இருந்தார்.
நான் மேலே சென்று பார்த்தபோது அவருடைய அருகில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. டிவி ரிமோட் அவள் கையில் இருந்தது. அவள் என்னிடம் முகத்தில் அடித்தது போல் பேசினார். இவர் நான் அவளை சந்திக்கக்கூடாது என்கிறார். அவர்கள் இருவரும் உண்மையில் கணவன் மனைவிதானா? சரி, பரவாயில்லை, எதற்கு வீண் சந்தேகம் என்று நான் இவற்றையெல்லாம் புறக்கணிக்க முடிவு செய்தேன். அந்த வீட்டில் சரண்யாவை என் சகோதரியாக நினைத்து நாங்கள் இருவரும் வசதியாக உட்கார்ந்து அரட்டையடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவளும் தனிமையாக இருக்கிறாள், நானும் அப்படித்தான். நாங்கள் இருவரும் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருப்போம். அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கலாம், பேசலாம் மற்றும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். மெதுவாக அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். கடைசியாக அவர்கள் ஏன் இந்த வயதில் குணாவை திருமணம் செய்தார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன். நான் அவர்களுக்கு உணவு கொடுத்ததால் குணா நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்ல வருவார் என்று நினைத்தேன். நன்றி சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. சில மனிதர்கள் அப்படித்தான். ஒருவரிடமிருந்து உதவியோ அன்பு பொருளோ பெற்ற பிறகு மற்றவருக்கு நன்றி சொல்லாமல் அவர்களால் தூங்கக்கூட முடியாது. ஆனால் என் கணிப்பு தவறாகி போனது. குணா எனக்கு நன்றி எதுவும் சொல்லவில்லை. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு நன்றி தேவையில்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு ஆதரவைத்தான். அது இவர்களிடம் நிச்சயமாக கிடைக்காது என்று முடிவு செய்தேன். இவர்களின் பழக்க வழக்கங்கள் அப்படித்தான் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டேன். அவர்களிடம் நான் அதிகமாக பேசிக்கொள்ளாமல் இருந்தாலும் இப்போது நான் எதற்கும் பயப்படுவதில்லை. எனக்கு ஆதரவாக இங்கு இவர்கள் இருக்கின்றனர் என்ற எண்ணம் மட்டுமே என்னை நிம்மதியடைய செய்தது. நாய் பூனை கத்தும் சத்தத்திற்கு கூட நான் பயப்படவில்லை. என் கணவர் உயிருடன் இருந்தபோது இந்த சத்தங்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் கணவர் என்னை பாதுகாத்ததால் அப்போது நான் பயப்படவில்லை. இனிமேல் பயமில்லை என்று நினைத்து தூங்கி நடு இரவில் திடீரென கண் விழித்தேன். யாரோ சத்தமாக அலறும் சத்தம் கேட்டது. ஒரு பெண் வலியால் அலறி தவிப்பது போல் சத்தம் தோன்றியது. நான் மிகவும் பயந்தேன். என் உடல் நடுங்கியது. அந்த சத்தம் கேட்காதபடி என் காதுகளை மூடிக்கொண்டேன். ஆனால் அது நிற்கவில்லை. நான் மிகவும் பதட்டமாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய முடியும்? பல மணி நேரம் கழித்து அந்த சத்தம் நின்றது. அது காலை எத்தனை மணி என்று தெரியாமல் கூட ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தேன். நான் கிட்டத்தட்ட 9 மணியானது கூட தெரியாமல் தூங்கிவிட்டேன். பதற்றத்துடன் எழுந்து தேநீர் தயாரித்து முகம் கழுவிவிட்டு வீட்டுத் தோட்டத்திற்கு சென்றேன். அங்கிருந்து பார்த்தபொழுது குணா தெருவில் போனில் பேசிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவன் எங்கோ செல்வது போல் தெரிந்தது. அவன் நிமிர்ந்து என்னை பார்த்து சிரித்துவிட்டு சென்றான். ஒருவேளை அவன் வேலைக்கு சென்றிருக்கலாம். அவர் போன பிறகு திடீரென்று மேல் வீட்டிலிருந்து சத்தம் வந்தது. வேகமாக சென்று பார்த்தபோது அங்கு சரண்யா வழுக்கி தரையில் விழுந்து கிடந்தாள். நான் அவளை தூக்கி ஷோபாவில் உட்கார வைத்தேன். அவளது கால் சுளுக்கு பிடித்து கொண்டதால் என்னை கொண்டு நீவி சரி செய்தேன். சரண்யா வந்து சேர்ந்ததிலிருந்து நாங்கள் பேசாததால் அவளிடம் பேச இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அவள் நன்றியுடன் என்னை பார்த்தாள். அவளிடம் நான் பேச ஆரம்பித்தேன். எப்படி கீழே விழுந்தாய்? பார்த்து நடக்க வேண்டாமா என்றேன். தண்ணீர் கீழே கொட்டியது தெரியாமல் கால் வைத்து விட்டேன் அக்கா என்றார். ஆறுதலாக சில வார்த்தைகள் நான் பேசினேன். என்னை ஒரு சகோதரியாக எண்ணிக்கொண்டாள். தன் வாழ்க்கை எந்த திசையில் செல்கிறது என்று தனக்கு தெரியவில்லை என்று அவள் கூறத் தொடங்கினாள். எனக்கு காஃபி போட்டு கொடுப்பதாக சொல்லி உடனே சென்றாள். நான் வீட்டை பார்க்கலாமா என்று கேட்டேன். தாராளமாக பாருங்கள் என்றார். இங்கே வீட்டில் அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கின்றன. ஷோபா, பெரிய டிவி, வாஷிங் மிஷின், பீரோ, கட்டில் என அத்தியாவசியமான மற்றும் ஆடம்பரமான பொருட்கள் என அனைத்தும் இருக்கின்றது. நல்ல வேளையில் அவருடைய கணவர் இருக்கிறார். வீட்டிற்கு தேவையான அனைத்தும் வாங்கி வைத்திருக்கிறார். அவள் காஃபி போட்டு கொடுத்துவிட்டு சில மணித்துளிகள் என்னிடம் பேசினாள். அவள் பேச ஆரம்பித்ததிலிருந்து புலம்பல் மட்டுமே என் காதில் எதிரொலித்தது. ஒரு குழப்பமான நிலையில் அவளது முகம் காட்சியளித்தது. என்ன ஆச்சு? என்னை உங்களது சகோதரி போல் நினைத்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் மனம் இருப்பது போல் உங்கள் முகம் காட்சியளிக்கிறது என்று நான் கேட்டேன்.
என் கணவர்தான் மிகவும் பாவம். அவர் வேலையை நினைத்து மன அழுத்தத்திலேயே இருப்பார். இந்த நிலையில் எனக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு ஏதோ குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆனால் பல இடங்களுக்கு என் கணவர் என்னை அழைத்து சென்றார். அங்கு இருப்பவர்கள் எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்ன பிரச்சனை என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல நேரங்களில் நான் என்னை அறியாமல் ஏதேதோ செய்கிறேன் என்று என் கணவர் சொல்வதுண்டு. சரி, நான் இவற்றையெல்லாம் சில நாட்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்று எளிமையாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் முடியவில்லை என்றாள். மேலும் இப்போது எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது. இன்னொரு நாள் நான் பேசுகிறேன் என்று அவள் சொன்னதை கேட்டு நான் என் வீட்டுக்குள் வந்தேன். அதற்கு பிறகு தினமும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். ஆனால் அவருடைய வயதை பற்றி பேசினால் மனம் காயப்பட்டு விடுமோ என்று எண்ணி அந்த விஷயத்தை நான் இதுவரை கேட்கவில்லை. இளமையான பையன் முதுமையான ஒரு பெண்ணை திருமணம் செய்ததற்கான காரணம் அறிவதற்கு முன்னால் அந்த அலறல் சத்தத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும். அவள் பிரச்சனைக்கான காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் மனம் சொன்னது. நான் அவளுடன் பேசிய நாட்களில் அவள் சொன்னால், யாரும் என்னிடம் இவ்வளவு நேரமெல்லாம் பேசியதில்லை. நீங்கள் இவ்வாறு பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று. இன்றுடன் மேலும் 2 வாரம் ஆகிவிட்டது. இப்போதெல்லாம் இரவு நேரத்தில் கேட்கும் அலறல் சத்தம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அது பழகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் இவ்வளவு நாட்கள் அவளிடம் பேசியதிலிருந்து ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக புரிந்தது. உண்மையில் அங்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு நன்றாக விளங்கியது. இந்த பிரச்சனை சம்பந்தமாக நான் அவளிடம் பேசி பிரயோஜனமில்லை. நான் பேச வேண்டியது அவருடைய கணவர் குணாவிடம்தான். எனவே அவருடைய கணவரை நான் அலுவலகத்தில் சந்தித்தேன். அங்கு சென்று அவரிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினேன். அவரும் எனக்காக நேரம் ஒதுக்கினார். உங்கள் வீட்டில் தினமும் கேட்கும் அலறல் சத்தம், இருக்கும் பிரச்சனை, அதற்கான காரணம், அதற்கான தீர்வு அனைத்தையும் என்னால் தர முடியும். நீங்கள் ஒத்துழைத்தால் மட்டும் அது சாத்தியம். என் வார்த்தைகளை அந்த அமைதியான அறையில் எதிரொலித்தன. குணா அமைதியாக அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் 1000 கேள்விகள். உங்கள் மனைவியுடன் நான் பேசியதிலிருந்து நீங்கள் பில்லி சூன்யம் போன்ற விஷயங்களில் நேரத்தை செலவழித்தீர்கள் என்பதை அறிவேன். ஆனால் அங்கு இருக்கும் பிரச்சனை வேறு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மென்மையாக கூறினேன். நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இதை ஏன் அவள் உங்களிடம் பகிர்ந்து கொண்டாள்? அவளுக்கு அறிவில்லையா? குணாவின் குரலில் கோபம் வெளிப்பட்டது. கோபப்படாதீர்கள், கொஞ்சம் பொறுமை வேண்டும். மறைத்து வைக்க வேண்டிய விஷயம் இது கிடையாது. மறைத்து வைத்ததன் விளைவுதான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றேன். பல நேர வற்புறுத்தலுக்கு பிறகு குணா பேச ஆரம்பித்தார். சரி, உங்களால் இதற்கு ஒரு முடிவு கிடைக்குமென்றால் நான் ஒத்துழைக்கிறேன் என்றார். உங்களுக்கு இந்த வேளையில் ஒர்க் ப்ரெஷர் என்று ஒன்று இருக்கிறதா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக, அப்படி இருப்பதால்தான் எனக்கு இவ்வளவு சம்பளம் தருகிறார்கள் என்று அவர் பதிலளித்தார். ஓ சரி, நான் ஓரிரு வாரங்கள் பார்த்தேன். நீங்கள் காலை 9 மணி அளவில் வீட்டை விட்டு கிளம்புகிறீர்கள். இரவு 10 மணி அல்லது அதற்கு மேல்தான் வீட்டிற்கு வருகிறீர்கள். மேலும் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் அலுவலகத்திற்கு தான் போவீர்கள் என்று உங்கள் மனைவி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இது எல்லாம் உண்மைதானா என்றேன். அவர் ஆம் என்று தலையசைத்தார். உங்களுக்கு இருக்கும் வேலையின் மன அழுத்தம் போலவே உங்கள் மனைவிக்கும் இருப்பதாக நினைக்கிறீர்களா என்று கேட்டேன். அவளுக்கென்ன? அவள் வீட்டில்தான் இருக்கிறாள். எனது அலுவலகத்தில் எவ்வளவு வேலை இருக்கிறது. அதனால் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன். அது போன்ற கஷ்டங்கள் அவளுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவளை நான் வீட்டிலேயே வைத்திருக்கிறேன். அவளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறேன். காய்கறி கூட நானே வீட்டுக்கு கொண்டு வந்து தருகிறேன். பெரிய வேலை என்று அவளுக்கு எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன கஷ்டம் என்று அவர் பதிலளித்தார். ஏன் உங்களை போன்ற ஆண்கள் எதையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? நான் பல மனநலம் சம்பந்தமான புத்தகங்களை படித்திருக்கிறேன். உங்கள் மனைவியின் மனநிலை வீட்டு சுவர்களுக்குள் சுருங்கி தனிமையின் இருளில் மூழ்கி இருக்கிறது. அவளுக்கு சமூக தொடர்புகள் இல்லை, நண்பர்கள் இல்லை. பொதுவாக வெளியில் எங்கும் செல்லாமல்
வீட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டு வேலைகள் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக வீட்டில் அடைந்தே இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதனால் உருவாகும் மனச்சுமை உங்களை போன்றவர்கள் வேலை சுமையினால் அனுபவிக்கும் மன அழுத்தத்தை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றேன். என்ன பெரிய மனநல மருத்துவர் போன்று பேசுகிறீர்கள்? சம்பந்தமில்லாமல் என்று குணா எரிச்சலுடன் கூறினார். நான் மனநல மருத்துவர்தான். பேசுவதில் சம்பந்தமும் இருக்கிறது. நீங்கள் சொல்லும் பில்லி சூன்யம் போன்றவை உங்கள் மனைவியை பாதித்ததா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்கள் மனைவிக்கு இருக்கும் பிரச்சனை என்ன என்று என்னால் யூகிக்க முடிந்தது. தயவுசெய்து நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். வேலைக்கு செல்லும் மனிதர்களாகிய நீங்கள் பலரை சந்திக்கிறீர்கள். வேலை சுமையால் மன அழுத்தத்திற்கு ஆளானால் கூட நிறைய நபர்களிடம் சிரித்து பேசும் பொழுது அல்லது துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது குறைந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. ஆனால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் ஒருவர், அவருக்கு வேலை என்று அதிகமாக இல்லாமல் இருந்தால் கூட, முக்கியமாக தனிமையில் இருக்கும் பொழுது மனமானது இருக்கும் துக்கங்களை மட்டும்தான் யூகிக்க தூண்டும். உங்களுக்கு இப்பொழுது குழந்தை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். உங்கள் மனைவி தனிமையில் வீட்டில் இருக்கிறாள். அவரிடம் பேச ஆரம்பித்த பின்பு அவள் தனிமையை போக்கும் விதமாக மட்டுமே என்னிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அவள் வளர்ந்த விதம் அவ்வாறு இருக்கலாம். அவளுக்கென்று நண்பர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஒரு கைதி போல வீட்டில் முடங்கி அதனால்தான் தன்னை அறியாமல் குறிப்பிட்ட நேரங்களில் அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அலறுகிறாள். அவளுடைய அலறல் அவளது மனதின் ஆழத்தில் புதைந்திருக்க வேதனையின் வெளிப்பாடாகும். இரவு நேரங்களில் உங்கள் மனைவி செய்யும் செயல்களுக்கு இதுதான் காரணம் என்றேன். வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு காரணம் என்னவென்று முழுதும் புரியாமல் இருந்தாலும், நான் சொல்வதெல்லாம் அதனுடன் ஒத்துப்போனதாலும் குணா சிறிது நேரம் அமைதியடைந்தார். நீங்கள் சொல்வதெல்லாம் வாஸ்தவம் போன்று தெரிகிறது. அவ்வளவு தனிமையும் மன அழுத்தமும் வேதனையும் சேர்ந்து இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறதோ? இது சரியாவதற்கு நான் மருத்துவரிடம் கூட்டி செல்லவா என்று கேட்டார். தாராளமாக கூட்டி செல்லுங்கள். மன அழுத்தம் என்பது ஒரு நோய் என்றால் அதை வெல்ல அன்பும் ஆதரவும் அவசியம். சில சமயங்களில் சிகிச்சை கூட தேவைப்படலாம். ஆனால் சிறிது நாட்கள் மட்டும் உங்கள் அலுவலக வேலைக்கு விடுப்பு விண்ணப்பித்துவிட்டு அவளை வேறு எங்காவது சுற்றுலா செல்லும் இடங்களுக்கு கூட்டி செல்லுங்கள். அவளுக்கான நேரத்தை கொடுங்கள். உறவினர்கள் என்று யாருமில்லாத உங்களுக்கு நீங்கள் இருவரும்தான் ஆறுதலாக இருக்க வேண்டும். வேலை வேலை என்று எண்ணிக்கொண்டே குடும்பத்தை மறந்த கதை பல கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்கள் அலுவலகத்தில் உங்கள் இடம் காலியானால் அந்த இடத்தை நிரப்ப வேறு ஒருவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இடம் காலியானால் அதை நிரப்ப யார் வருவார்? தனிமையின் வலியை நான் நன்கு அறிவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். குறைந்தது ஒரு வாரமாவது அவளை வெளியில் கூட்டி செல்லுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் தெரியும். அதற்கு பிறகும் அவள் அவ்வாறு செய்தால் மருத்துவரிடம் கூட்டிச் செல்லுங்கள். குணாவின் கண்களில் ஒருவிதமான உணர்வு வெளிப்பட்டது. அவர் மெதுவாக தலையசைத்தார். அவர் என் வார்த்தைகளின் ஆழத்தை உணர்ந்திருந்தார். அந்த அமைதியான அறையில் தனிமையில் கூக்குரல் எதிரொலித்தது. ஆம், நீங்கள் சொல்வது உண்மை. அந்நாட்களிலெல்லாம் என் மனைவி என்னை வெளியே அழைத்து செல்ல சொல்லுவாள். ஆனால் நான் பணிச்சுமை காரணமாக அதற்கு எதிர்க்கமே சம்மதித்ததில்லை. சில நாட்கள் கேட்டு பார்த்த அவள் கேட்பதையே நிறுத்திவிட்டாள். இப்பொழுதே நான் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுக்கிறேன். எங்காவது வெளிமாநிலத்திற்கு சென்று வருகிறோம். அவளுக்கென ஒரு நேரத்தை நான் கொடுக்கிறேன். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி என்றார். ஆனால் எப்படி ஒரு வயதான பெண்ணை ஓர் இளைஞனாக இருந்து இவர் மணந்திருக்கிறார் என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியவில்லை. நான் தயங்கி அந்த விஷயத்தை கேட்க முயற்சித்த போது அதை நான் பிறகு சொல்லுகிறேன் என்று பதிலளித்தார். அடுத்த நாளில் இருந்து ஒரு வாரம் வெளியூர் செல்வதாக சொல்லி இருவரும் கிளம்பினர். இருவரும் கிளம்பி செல்கையில் சரண்யா ஒரு குழப்பத்துடன் என்னை பார்த்தாள். நீங்கள் நினைப்பது போல் இது சாதாரணமான மனநல பிரச்சனை இல்லை. தயவு செய்து என்னை காப்பாற்ற முடியுமா என்று அவள் கேட்பது போல் தோன்றியது. அந்த வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒலிக்கின்றன. குணா சரண்யாவை காரில் உட்கார வைத்துவிட்டு என்னிடம் வந்தார். எனக்கும் அவளுக்கும் ஒரே வயதுதான். இளமையிலேயே முதுமையான தோற்றம் சில விஷயங்கள் காரணமாக என் மனைவியின் உடலில் வந்தது. மற்றபடி எங்களுக்கு வயது வித்தியாசம் என்பது கிடையாது என்று கூறிவிட்டு காரை நோக்கி சென்றார். அவர்கள் இருவரும் காரில் ஏறிச் சென்றனர்.
நான் வீட்டுக்குள் சென்றபின் ஒரு விதமான குழப்பத்திலேயே இருந்தேன். அவன் சொன்ன வார்த்தைகள் கூட சமாளிப்பது போன்றுதான் உள்ளதோ? இது உண்மை என்றால் அவன் என்னிடம் சொல்லியிருக்கலாமே. நேரம் எடுத்து யோசித்து சொல்வது போன்று தெரிகிறதே. குணாவின் மனைவி அடைந்த தனிமையின் தழும்புகள் என் மனதில் ஆழமாக பதிந்ததால் மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் என்று எண்ணினேன். வேலை சுமையில் குடும்பத்தை மறக்கும் இது போன்ற மனிதர்களுக்கு புரிய வேண்டும் என்று நினைத்து குணாவிடம் விளக்கி புரிய வைத்தாகிவிட்டது என்று நம்பினேன். ஆனால் அவளுடைய அந்த பார்வையின் நோக்கம் என்ன? இதை நினைத்தபடி கட்டிலில் படுத்து கண்மூடி உறங்கினேன். அன்று இரவு 12 மணி அளவில் என்னை கண் திறக்க வைத்தது மீண்டும் அந்த அலறல் சத்தம். இந்த முறை அந்த சத்தம் மிக அதிகமாக வந்தது. ஆனால் அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை. பிறகு எப்படி? அந்த இரவு 12 மணிக்கு மீண்டும் அந்த அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நான் கண்விழித்து பார்த்தேன். இந்த முறை சத்தம் பலமாக கேட்டது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வந்த அதே சத்தம். அது என் மனதிற்குள் ஒரு அச்சத்தை ஊட்டியது. இந்த மேல் வீட்டில் இரவுகள் மிகவும் மர்மமானவை போல இருக்கிறதே. நான் கட்டிலிலிருந்து எழுந்து என் வீட்டின் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தேன். வாசலுக்கு வெளியே யாரும் இல்லை. ஆனால் மேல் வீட்டின் அறையிலிருந்துதான் சத்தம் வருவது போல உறுதியாக தெரிந்தது. என்னுடைய இதயம் வேகமாக துடித்தது. பயத்தில் நான் ஜன்னலை வேகமாக மூடிவிட்டேன். அந்த வீட்டில் யாரோ இருக்கிறாரோ? என்ன இது? அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை. இருந்தாலும் இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? அதை பற்றிய உண்மை என்னவாக இருக்கும்? இது ஒரு அமானுஷ்ய சக்தியா? இல்லை ஏதோ ஒரு பகுத்தறிவில்லாத சூழ்நிலையா? ஒருவேளை அவர்கள் மீண்டும் திரும்ப வந்திருக்கலாமோ? ஆனால் வந்த தடயங்கள் எதுவும் இல்லை. மெயின் கேட்டை திறந்த சத்தம் எதுவும் கேட்கவில்லை. மேலும் அந்த கேட்டின் சாவி என்னிடம்தான் உள்ளது. விசித்திரமான விஷயம் ஏதும் மேல் வீட்டில் இருக்கிறதோ? இந்த நேரத்தில் நாய் மற்றும் பூனைகளின் சத்தம் கூட அதிகமாக இருக்கிறது. பில்லி சூன்யம் என்று ஏதேனும் இருக்கிறதா? அல்லது மேல் போர்ஷனில் பேய் போன்று ஏதேனும் இருக்கிறதா? இந்த இருவர் வந்ததிலிருந்துதான் இந்த புரியாத விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை எனது வங்கிக் கணக்கில் இருக்கும் 1 கோடி ரூபாய் தெரிந்து இந்த இருவரும் ஏதேனும் நாடகத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்களா? பணத்திற்காக எதையும் செய்யும் காலம் இது. எனவே அது நடந்திருக்கலாம். சந்தேகம் கொள்ள வேண்டியது இல்லை என்று என் மனதில் பல யோசனைகள். இந்த நேரத்தில் நான் யாரை அழைப்பது? அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நான் மேலே சென்று பார்த்துவிடவா? ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை. நான் என் காதுகளில் பஞ்சை வைத்து கொண்டேன். என் வீட்டின் பூஜை அறைக்கு சென்று கடவுளை வணங்கிவிட்டு திருநூறு இட்டு கொண்டேன். தண்ணீரை குடித்துவிட்டு கட்டிலில் படுத்து கண்ணுறங்கினேன். என் உள்ளத்துக்குள் பயம் ஊடுருவியது. இருந்தும் எப்படியோ ஒரு வழியாக தூங்கிவிட்டேன். காலை 4:30 மணி ஆகியும் அந்த அலறல் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் எழுந்து குழப்பமான மனநிலையில் டீ போட்டு குடித்தேன். அதற்கு பிறகு சிறிது நேரத்தில் அந்த அலறல் சத்தம் நின்றது. இந்த நேரத்தில் எனக்கு சரியான உறக்கம் இல்லாததால் டீ குடித்த பின்பு மீண்டும் தூங்கப் போகவில்லை. எனவே மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். நான் கண்விழித்து பார்க்கும்போது மணி 10. வேகமாக எழுந்து காலை உணவு தயார் செய்தேன். இதை பற்றி நான் யாரிடம் சொல்வது? மேல் வீட்டின் கதவு வரை சென்று பார்த்துவிட்டு வந்தேன். அவர்கள் இருவரின் காலணிகள் வெளியே இல்லை. வீடு பூட்டப்பட்டிருந்தது. நிச்சயமாக அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் பகல் நேரத்தில் எனக்கு அவ்வளவு பயமில்லை. அவர்களின் வீட்டிற்குள் சென்று நான் பார்ப்பது சரியா? என்னதான் வாடகைக்கு விட்டாலும் இது போன்ற மர்மமான விஷயம் நடக்கும் பொழுது அது தவறாக இருந்தாலும் எனக்கு ஒரு முடிவு கிடைக்க நான் வீட்டுக்குள் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னிடம் இன்னொரு சாவியும் இந்த வீட்டுக்கு உள்ளது. ஆனால் அந்த சாவி எங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாத காரணத்தாலும் மற்றும் ஒரு சாவி உங்களிடத்திலேயே இருக்கட்டும் என்று அவர்கள் இருவரும் சொல்லிக்கொண்டதாலும் நான் அந்த சாவியை தேடி அவர்களுக்கு கொடுப்பதில் அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் நிச்சயமாக அந்த சாவி என் வீட்டுக்குள் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். வேகமாக ஓடிச் சென்று அந்த சாவியை தேடினேன். நான் என் வீட்டுக்குள் சென்று சாவியை மும்முரமாக தேடினேன். ஒரு வழியாக சாவியை எடுத்து கொண்டேன்.
வேகமாக சென்று மேல் வீட்டு கதவை திறந்தேன். வீட்டின் உள்ளே அமைதி நிலவியது. படுக்கை அறைகள், பூஜை அறை, கிச்சன், பாத்ரூம் என அனைத்து இடங்களிலும் நான் பார்த்தேன். சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. எனவே நான் திரும்பி மீண்டும் கீழே வந்துவிட்டேன். அன்று மாலை நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகவே நான் உணவை சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தபோது மீண்டும் அந்த அலறல் சத்தம் மேல் வீட்டிலிருந்து கேட்கத் தொடங்கியது. இன்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. சில நிமிடங்கள் வெளியே வந்து நின்றேன். யோசனை செய்தேன். அன்று நான் மேலே சென்று சரண்யாவிடம் பேசிய நாளுக்கு அடுத்த நாள் முதல் அவள்தான் கீழே வந்து என்னிடம் பேசினாள். என்னை மேலே அழைத்து செல்ல அவள் விரும்பியதில்லை. நான் மேலே செல்ல முற்பட்ட போதும் அவள் தயக்கம் கொண்டாள், தடுக்க முற்பட்டாள். மேல் வீட்டில் உள்ளே இருந்து தான் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. என் தொண்டை வறண்டு போனது. ஒரு விதமான பயம் எனக்கு இருந்தாலும் கதவை திறந்து பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். சாவியை எடுத்துக்கொண்டு மேலே சென்றேன். பயத்தில் வெளியே இருந்த கதவை நான் தட்டினேன். நான் கதவை தட்டும் ஓசை கேட்டவுடன் அந்த அலறல் சத்தம் நின்றுவிட்டது. நான் யோசித்து நடுங்கியபடி மீண்டும் கீழே வந்தேன். அப்போது திடீரென எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. மேல் போர்ஷன் வீட்டில் பூஜை அறைக்கு பக்கத்தில் ஒரு அறை கட்டப்பட்டிருக்கிறது. முதலில் சரண்யாவை சந்திக்க சென்றபோது அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது. இன்றும் ஏன் மேலே சென்றபோது அந்த அறை பூட்டப்பட்டிருந்தது? மர்மம் அந்த அறையில்தான் இருக்குமோ என்று யோசித்தேன். மேலே சென்று வீட்டை திறந்து பூஜை அறைக்கு பக்கத்தில் இருக்கும் அறையை பார்த்தேன். அது பூட்டப்பட்டிருந்தது. அந்த அறைக்கு பக்கத்தில் சென்றபோது முனகல் சத்தம் விட்டுவிட்டு கேட்டது. ஒரு வழியாக இந்த மர்மத்திற்கான முடிவினை நான் நெருங்கிவிட்டேன். என் மனதில் பயம் இருந்தால் கூட இது என் வீடு, என் கணவர் எனக்காக கட்டிய வீடு. பேயாக இருந்தாலும் சரி, இந்த இடத்தை உரிமை கொண்டாட அதற்கு தகுதியில்லை. நாய் பூனைக்கே பயந்த நான் இன்று முழு தைரியத்துடன் பேயாக இருந்தாலும் எதிர்க்க முடிவு செய்தேன். இனிமேலும் பயந்து பயனில்லை. பூட்டப்பட்ட அந்த அறையின் சாவி என்னிடம் இல்லை. ஏனென்றால் அது அவர்களுடைய பூட்டு. எனவே வீடு முழுக்க அந்த சாவியை நான் தேட முற்பட்டேன். ஒரு வழியாக சாவியை கண்டுபிடித்து நான் பூட்டை திறந்தேன். கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து உறைந்து போனேன். அந்த அறையின் மூலையில் ஒரு குழந்தை இருந்தது. இவள் யார்? எப்படி இங்கே வந்தாள்? இவளுக்கு என்ன நடந்தது? குறைந்த உயரம், தோற்றத்தில் கவலையாகவும் சற்றே மனநிலை பாதிப்புடனும் தெரிந்த குழந்தை அது. ஏறக்குறைய 9 வயதிலிருந்து 10 வயது இருக்கலாம். அவள் மயங்கிய நிலையில் கிடந்தாள். அதே அறையின் உள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தது. அவள் சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் அறையினுள் சிதறி கிடந்தன. ஃப்ரிட்ஜ் மேலே ஊசி மற்றும் மருந்து பொருட்கள் இருந்தன. அந்த மருந்தை நான் எடுத்து படித்த பொழுது அது தூக்கம் வர வைக்கக்கூடிய மருந்தாக தெரிந்தது. மேலும் அந்த ஃப்ரிட்ஜ் மேல் ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. அதனை எடுத்து படித்தபோது, நாங்கள் இனி திரும்பி வரமாட்டோம். எங்கள் பொறுப்பை நிறைவேற்ற முடியவில்லை. எங்கள் தவறால் இவள் இப்படி ஆனாள். ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த வீட்டில் உள்ள பொருள்களும் பணமும் இவளுக்கே. அவளை கொலை செய்யும் அளவுக்கு எங்களுக்கு தைரியமில்லை. கண்டிப்பாக அந்த அலறல் சத்தம் கேட்டு நீங்கள் மேலே வருவீர்கள். இந்த கடிதத்தை படித்த பின்பு முடிந்தால் என்னுடைய மகளை ஏதாவது குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்து விடுங்கள். கண்ணீருடன் சரண்யா என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த குழந்தைக்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இவள் இங்கே மயங்கி கிடக்கிறாள். இந்த கடிதத்தை பார்த்தபடியே நான் நின்றேன். அம்மா என்று ஒரு சத்தம். 10 மாதம் சுமந்து நான் பெற்ற ஒரு குழந்தை என்னை அழைத்தது போல ஒரு உணர்வு. அந்த குழந்தை மெதுவாக விழித்து கொண்டாள். அவளது கண்கள் நேராக என்னை நோக்கின. நான் திரும்பி அவளை பார்த்தேன். மீண்டும் அவள் என்னை அம்மா என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை எனது உடலை சிலிர்க்க வைத்துவிட்டது. ஆம், அவள் என்னை அம்மா என்று அழைக்கிறாள். அம்மா, பசிக்குது என்றாள். என் உள்ளம் உலுக்கப்பட்டது. என் கண்களில் மாலை மாலையாக கண்ணீர். அவளை எடுத்து அணைத்து கொண்டேன். அவளை ஒரு கையில் தூக்கி என் இடுப்பில் வைத்துக்கொண்டு மறு கையில் குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்தேன். அதற்குள் இவளுக்கு தேவையான உணவுகள் இருந்தன. ஒருவேளை கெட்டுப்போகாமல் இருக்க இவற்றை அவர்கள் இருவரும் உள்ளே வைத்திருக்கலாம்.
ஆனால் அந்த உணவுகள் அவ்வளவு ஆரோக்கியமானதாக தெரியவில்லை. இவற்றையெல்லாம் சாப்பிட்டால் இவளது உடல்நிலை என்ன ஆவது? எனவே அவளை கீழே அழைத்து கொண்டு வந்தேன். நான் காய்ச்சி வைத்திருந்த பாலை எடுத்து ஊற்றி கொடுத்தேன். அவள் பருகினாள். பிறகு அவளை நான் தட்டி கொடுத்து கட்டிலில் தூங்க வைத்தேன். ஆனால் என் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள் மோதிக்கொண்டன. முழு விஷயமும் எனக்கு புரிய வேண்டும். என்னதான் அங்கு நடந்தது? ஏனென்றால் எந்த ஒரு தாயும் தனது குழந்தையை தனித்து தூக்கி எறிந்துவிட்டு செல்ல மாட்டாள். அதற்கான தடயமாய் ஏதாவது கிடைக்குமா என எண்ணி மேல் வீட்டுக்குள் சென்று அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்தேன். பல நேர தேடல்களுக்கு பிறகு என் கையில் ஒரு டைரி கிடைத்தது. அது சரண்யாவுடைய டைரிதான். அதனை எடுத்து கொண்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன். முழுதும் படித்த பின்பு அந்த குழந்தையை ஏக்கத்துடன் பார்த்தேன். என் கண்ணீர் கடல் நிற்கவில்லை. அந்த அறியாத அப்பாவி குழந்தை தனது கட்டை விரலை வாயில் வைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். என்ன உலகம் இது? எப்படிப்பட்ட பெற்றோர்கள் அவர்கள்! இப்படி கூட மனிதர்கள் இருப்பார்களா? நான் அந்த டைரியை முழுவதும் படித்தவுடன் உறைந்து போனேன். கோபமும் வருத்தமும் கலந்த உணர்வு என் மனதில் வெளிப்பட்டது. சரண்யா ஒரு வங்கி ஊழியராக இருந்தார். சூழ்நிலையின் காரணமாக அவள் கர்ப்பமாக இருந்தபோதே பணிக்கு செல்வதை தேர்வு செய்தாள். பொதுவாகவே இப்போதைய காலகட்டத்தில் அவள் வேலை புரிந்த வங்கியின் 6 மாதம் மகப்பேறு விடுப்பு தருவார்கள். அதே 6 மாதம் அவளுக்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர தாயுடன் இருக்க வேண்டிய காலமும் தாய்ப்பால் பருக வேண்டிய காலமும் குறைந்தது. 1 வருடத்திற்கும் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த 6 மாதத்தை மகப்பேறு விடுப்புக்காக கொடுத்த போதும் தனது சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்படி ஒரு வாய்ப்பு உருவானதால் அந்த வாய்ப்பை சரண்யா தவறவிட விரும்பவில்லை. குழந்தைக்கு 2.5 மாதம் ஆனபோதே தன்னுடைய சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள உடனடியாக பணியில் சேர்ந்தார். மேலும் ஒரு முறை பணியில் சேர்ந்துவிட்டால் அந்த மகப்பேறு விடுப்பு அதற்கு மேல் இல்லை என்று ஆகிறது. ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது பலமுறை அவளை பற்றி யோசித்த போதும் தன் மகளை பற்றி, மகளின் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்க மறந்து போனாள். முழுமையாக தாயாக மட்டும் இருக்க வேண்டிய நேரத்தில் இடமாறுதலையும் பணத்தையும் விரும்பி இருக்கிறாள். பணியில் சேர்ந்தாள். பணியில் முழுவதும் மூழ்கி போனாள். குழந்தை தாய்ப்பாலூட்டம் பெறாததால் போதுமான ஊட்டச்சத்து இல்லாமல் வளர்ந்தாள். அதன் விளைவாக அவளது வளர்ச்சி தடைப்பட்டு குறைந்த உயரத்துடனும் பல்வேறு உடல்நலக் குறைவுகளுடனும் வளர்ந்தது. இப்போது பெற்றோர்களுக்கு இந்த குழந்தையின் நிலை ஒரு சுமையாக தெரிந்துவிட்டது. அவர்கள் தங்களின் தவறுதலுக்கான தண்டனையை இந்த அப்பாவி குழந்தை அனுபவிக்கும்படி விட்டுவிட்டார்கள். எப்படி பெற்றோர்கள் இப்படி பேச முடியும்? இவளது வளர்ச்சி தடைப்பட்டதே இவர்களுடைய தவறினால்தான் அல்லவா? அதற்காக ஒரு குழந்தையை இவ்வளவு எளிதில் கைவிடலாமா? ஒரு குழந்தை வளர்ச்சியில் தாய் பெரும் பங்காற்றுகிறாள். ஆனால் சரண்யா தனது மகளுக்காக ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. இங்கே குழந்தைக்கு பசித்தும் தாய்க்கு அக்கறை இல்லை. இது எந்த விதத்தில் நியாயம்? தான் வேலைக்கு சென்றுவிட்ட பிறகு வேலைக்காரியிடம் குழந்தையை வளர விட்டிருக்கிறார். ஒரு வேலைக்காரி எப்படி தாயைப் போல் பார்த்து கொள்வார்? அவளால் தாய்ப்பால் கொடுக்க முடியுமா? அவ்வளவு அக்கறை காட்டும் மனிதர்கள் குறைவான அளவில்தானே இங்கு உள்ளனர். இந்த குழந்தை குற்றம் செய்ததா? இல்லை. பெற்றோர்களின் தவறுக்காக இந்த குழந்தை தண்டனையை அனுபவிக்கிறாள். இவளது உடல் வளர்ச்சி ஒரு குற்றமா? இல்லவே இல்லை. ஆனால் இதை பெற்றோர்கள் சாதாரணமாக நினைக்கவில்லை. ஒரு பிரச்சனையாக நினைத்து விட்டார்கள். தங்கள் கௌரவத்திற்கு கேடு போல் எண்ணிவிட்டார்கள். அப்படியென்றால் அவர்கள் பொருட்களை எடுத்து வைக்கும் பொழுது இவளையும் ஒரு பொருள் போல பெட்டிக்குள் அடைத்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் போல. என்ன விதமான குணம் படைத்தவர்கள் இவர்கள்? ஏற்கனவே போலீசில் புகார் கொடுக்கலாம் என நினைத்தேன். ஆனால் அந்த குழந்தையின் எதிர்காலம்? மேலும் இதை பற்றி போலீசாரிடம் புகார் கொடுத்தால் இவளை குழந்தைகள் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். அங்கு வளர்ந்தாலும் பெற்றோர்கள் அளிக்கும் பாசத்தை இவளால் பெற்றிட முடியாது. நீ எந்த குற்றமும் செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கை இங்கே முடியக்கூடாது. என் மனதில் ஒரு தீர்மானம் வந்தது. குழந்தையை நானே வளர்க்க வேண்டும். இனி நான் அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க வேண்டும். நான் அந்த குழந்தையை தத்தெடுத்து அவளுடன் வாழ்க்கையை தொடங்கினேன். குழந்தையின் நிலைமையை சிகிச்சை மூலம் மேம்படுத்த முயன்றேன். இது ஒரு புதிய தொடக்கம் மட்டுமல்ல, அவர்களை போன்ற தவறான பெற்றோர்கள் செய்த பிழைக்கு தீர்வும் என்று எண்ணினேன்.
பெற்றோர்களின் தவறுதலுக்காக ஒரு குழந்தை தண்டனையை அனுபவிக்கலாமா? புதிதாக பிறந்த குழந்தைகளை வளர்க்கும் பொழுது பெற்றோர் பணம் மட்டுமல்ல, அன்பும் கவனமும் அளிக்க வேண்டும் தானே? மேலும் ஒரு குழந்தை உடல் ஊனமுற்றிருப்பது ஒரு குற்றம் அல்ல. தவறான சூழ்நிலையில் நம்மால் முடிந்த உதவியை செய்து அடுத்தவர் வாழ்க்கையை மாற்றுவதே வாழ்ந்த வாழ்வின் பயனாகும். இப்படியெல்லாம் என் மனதில் எண்ணங்கள் உதித்தன. சரண்யா இந்த நிஜங்களை மறைப்பதற்கு தான் தனக்கு ஏதோ பிரச்சனை இருப்பதாகவும் அதை நினைத்து கவலையுடன் வாழ்வதாகவும் கதை கூறியுள்ளார் போல. ஆனால் அவர்களின் வயது வித்தியாசம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு விடை இன்னும் கிடைக்கவில்லை. அந்த டைரியில் எனது கணவர் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், அவருக்காக எதையும் தியாகம் செய்யும் மனம் என்னிடம் இருக்கிறது. அவர்தான் என் உலகம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என் வேத வாக்கு. அவருக்காக தான் எனது வங்கி வேலையை நான் விட்டேன் என்றெல்லாம் சில வரிகளை நான் படித்தேன். அவர்கள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அவளது கணவருடைய வேலை என்னாவது? அவர்களின் அடுத்த நேர பிழைப்புக்கு என்ன செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் என் மனதில் கேள்விகள் தோன்றியது. எனவே அடுத்த நாள் குணா வேலை செய்த கம்பெனிக்கு சென்றேன். அந்த கம்பெனியில் குணா சேர்ந்து 4 மாதங்கள் மட்டுமே ஆகியுள்ளது என்று கூறினார்கள். அதற்கு முன்னர் வேறு ஏதோ கம்பெனியில் இருந்ததாக சொன்னார்கள். மேலும் 2 வாரங்களுக்கு முன்பே தனது வேலையை ராஜினாமா செய்வது சம்பந்தமான அனைத்து சம்பிரதாயங்களையும் முடித்து வைத்துவிட்டு குணா சென்றுவிட்டார் என்றும் அங்கிருந்தவர்கள் கூறினர். எனக்கு எனது கணவரின் இன்சூரன்ஸ் பணம், அவர் சம்பாதித்த வீடு, இது எல்லாம் ஒரு நாளும் பெரிதாக தெரிந்ததில்லை. என் வாழ்க்கையின் அர்த்தம் அந்த பணமோ இந்த வீடோ என்று ஒரு நாளும் தோன்றியதில்லை. ஆனால் இன்றெல்லாம் எனக்கு உலகமாய் தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என் மகள்தான். அவளுக்கு நான் வைத்த பெயர் மகாலட்சுமி. பொதுவாகவே பெண் குழந்தை என்றாலே மகாலட்சுமி தானே. என் மகளுக்கும் அப்பெயர் பொருத்தமாய் இருக்கிறது. அவளுக்கு தேவையான பராமரிப்பையும் அன்பையும் கொடுத்தேன். அவள் மெதுவாக சுபாவித்து வளரத் தொடங்கினாள். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இது. ஆனால் இந்த மாற்றம் என் உள்ளத்திற்குள் ஒரு புதுமையான சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அப்படியே என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிய பின்பு ஒரு நாள் நான் என் குழந்தையுடன் நகரத்திற்கு சென்றபோது யாரோ ஒரு அந்நியர் குழந்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவர், இந்த குழந்தை எப்படி உங்களிடம் இருக்கிறது என்று ஆச்சரியமாக கேட்டார். நான் வியந்தேன். இவள் என் மகள் என்றேன். அவர் ஒரு புரியாத புதிராக என்னை பார்த்தபடியே நகர்ந்து சென்றார். என் மகளை என்னிடமிருந்து யாரும் பிரித்துவிடக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன். 2 நாட்களில் என் வீட்டின் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்து பார்த்தேன். வெளியே போலீஸும் என்னை சந்தித்த அந்த அந்நியரும் இருந்தனர். நான் பயந்தேன். எதற்காக இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உள்ளே என் மகள் தூங்கிக் கொண்டிருந்தாள். குழந்தை எங்கே என்றார் அந்த போலீஸ். உள்ளே உறங்குகிறாள் என்றேன். அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றார். எப்படி இவருக்கு இதெல்லாம் தெரிந்தது? உண்மையில் என்னதான் இங்கு நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அந்த அந்நியர் போலீசிடம் சொன்னார், சார், இவரில்லை, அந்த மேல் வீட்டில் வாடகைக்கு குடிவந்தார்கள், அவர்கள்தான் என்றார். அவர்கள் எங்கே? குழந்தை ஏன் உங்களிடம் இருக்கிறது என்று கேட்டார் போலீஸ். புரியாத குழப்பத்தில் குழம்பியிருந்த என்னை பார்த்து அந்த அந்நியர், மேல் வீட்டில் அவர்கள் வாடகைக்கு குடியேறிய பொழுது வீட்டில் பொருட்களை நாங்கள் இறக்கி வைத்தோம். ஒரு பெட்டியில் இருந்து இந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்து உட்கார வைத்ததாக நினைவு கூர்ந்தேன். இந்த குழந்தையின் முகம் எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. அதனால்தான் அன்று நகரத்தில் குழந்தையை பற்றி கேட்டேன். ஏதோ ஒரு புரியாத தவறு இங்கு நடப்பதாக எனக்கு தோன்றியது. ஒரு குழந்தையை எப்படி அவர்கள் அவ்வாறு நடத்துவார்கள்? அன்றே எனக்கு கடுமையான கோபம் வந்தது. அவர்கள் என்னிடம் மிகவும் கெஞ்சியதால் நான் இந்த செயலை செய்யாமல் இருந்தேன். மீண்டும் உங்களிடம் இந்த குழந்தையை நான் பார்த்த பொழுது எனக்கு சந்தேகம் அதிகமாக ஆனது. எனவேதான் நான் போலீஸை அழைத்து வந்திருக்கிறேன் என்றார். சரி, இருவரும் உள்ளே வாருங்கள், நான் முழு கதையையும் சொல்கிறேன் என்றேன். அவர்கள் உள்ளே வந்த பிறகு நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினேன். ஆதாரபூர்வமாக அந்த டைரியையும் அந்த கடிதத்தையும் காட்டினேன்.
அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் இந்த குழந்தையை நான் என் சொந்த மகளாக நினைத்துவிட்டேன். நான் நன்றாக பார்த்து கொள்வேன். அவளுக்காக தான் இனிமேல் என் வாழ்க்கை என்று எல்லா விஷயத்தையும் நான் அவரிடம் விளக்கினேன். நான் சொன்ன பதிலை கேட்டு அவர்கள் இருவரும் நெகிழ்ந்து போனார்கள். அந்த போலீஸ் எழுந்து எனக்கு கை கொடுத்து பாராட்டினார். மேலும் அவர் சொன்னார், சட்ட ரீதியாக இந்த குழந்தையை உங்கள் மகளாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அப்படி ஆக்கிக்கொண்டால்தான் பின்னாளில் கூட உங்களுக்கு பிரிவு என்று ஒன்று வராது. அவ்வளவு அருமையான பாசத்தை நீங்கள் ஊட்டி வளர்த்த பிறகு ஏதாவது ஒரு நாளில் பிரியும் நிலை வந்தால் உங்களால் தாங்க முடியாது. அது சம்பந்தமான விஷயங்களில் நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றார். குணா மற்றும் சரண்யா மீண்டும் திரும்ப வரமாட்டார்கள். கண்டிப்பாக அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று அவர்களுக்கு தெரிந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருப்பார்கள். ஆனால் அவர்களை தேடி என்ன பயன்? அவர்களுக்கு ஒரு பெற்றோர் என்ற அடையாளம் வேண்டாம். எனக்கு தேவையானது அந்த குழந்தையின் எதிர்காலம் மட்டுமே. இந்த போலீஸ் கூட மிக நல்லவர். அவர் சொன்னபடியே உதவி செய்து தந்தார். அம்மா என்று அழைக்கும் அந்த ஒரே வார்த்தைக்காக நான் என்னையும் என் வாழ்க்கையையும் அர்ப்பணிக்க தயார் செய்தேன். இதுவே என் பயணத்தின் புதிய தொடக்கம். இந்த அர்த்தமற்ற வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிய என் மகாலட்சுமி அவளுக்கான தொடக்கம். கதை பிடித்திருந்தால் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.